ரமலான் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இஸ்லாமியர்களுடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாக இருக்கக்கூடியது நோன்பு. இந்த ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பாங்க. குறிப்பாக இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவது, அதே போல மனிதநேயம், ஈகை குணத்தை அதிகப்படுத்துவது உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி தான் இந்த ரமலான் மாதத்தில் இந்த நோன்பு கடைபிடிப்பார்கள். அதிகாலை முதல் மாலை வரை அவர்கள் உண்ணாமலும் எதுவும் பருகாமலும் இருந்து வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட்டு அவர்கள் இந்த நோன்பு காலகட்டத்தை கடைபிடிப்பாங்க. அந்த வகையில இந்த ஆண்டு ரமலான் பண்டிகை இந்த ரமலான் மாதம் கடந்த மார்ச் 2ஆம் தேதி தொடங்கியது. 29 நாட்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு வைத்தாங்க. 29 நாட்கள் முடிந்து பிறை பார்க்க வேண்டும் என்கிற இஸ்லாமிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நேற்று மாலை பிறை பார்க்கப்பட்டது. பிறை தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தென்பட்டதை தொடர்ந்து இன்று இந்த ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் உற்சாகமாக இந்த ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சியிலும் இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகையில ஈடுபட்டு இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க. தொழுகைக்கு முன்பாக கண்டிப்பாக பித்ரா எனப்படக்கூடிய அந்த ஏழைகளுக்கு உதவக்கூடிய வகையில அவர்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமையாக இருக்கிறது. அதனை மேற்கொண்டு தொடர்ச்சியாக அவர்கள் பள்ளிவாசல்களிலும் அதே போல சிறப்பு தொழுகைக்காக நபி வழியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் திடல்களிலும் இந்த சிறப்பு தொழுகை நடைபெறும். அதன்படி இங்க ரமலான் பண்டிகைக்காக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல சிறப்பு தொழுகைக்காக திடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு அவர்கள் இந்த ரமலான் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.